டிஎன்பிஎஸ்சி காலவரிசை சீரீஸில் நம்ம பார்க்க போகிற 13வது டாபிக் என்ன அப்படின்னா இந்திய வங்கிகளுடைய வரலாறு. ஸோ இந்த காலவரிசை தான் பார்க்க போகிறோம். இந்தியாவில் முதல்ல வங்கி எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா 1770. அந்த 1770 கொண்டு வரப்பட்ட முதல் வங்கி பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான். இதுதான் இந்தியாவுடைய முதல் வங்கி அப்படின்னு சொல்லிட்டு அறியப்படுது. அடுத்து பிரசிடென்சி பேங்க்ஸ் கொண்டு வராங்க. அந்த பிரசிடென்சி பேங்க்ஸ் தான் இம்பீரியல் பேங்காக மாறுது. 1806 முதல்ல ஒரு வங்காளத்தில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா பேங்க் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிறத நிறுவுறாங்க, பேங்க் ஆஃப் பெங்கால். அதுக்கப்புறம் 1840 தான் பேங்க் ஆஃப் பாம்பே அப்படிங்கிறத நிறுவுறாங்க. அடுத்து 1843 பேங்க் ஆஃப் மெட்ராஸ் நிறுவுறாங்க. 806 பேங்க் ஆஃப் பெங்கால். அடுத்து 40 பாம்பேயில் பேங்க் நிறுவுறாங்க. 43 மெட்ராஸ். ஸோ 3 முக்கிய மாகாணங்களில் நிறுவுறாங்க. 1921 என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த 3 பேங்கையும் மெர்ஜ் பண்ணுறாங்க. இந்த 3 பிரசிடென்சி வங்கிகளையும் ஒன்றிணைத்து என்ன வங்கியாக உருவாக்குறாங்க அப்படின்னா இந்தியன் இம்பீரியல் வங்கி, இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. ஸோ அந்த 3 பேங்கு தான் என்ன செய்யுது 1921 இம்பீரியல் பேங்காக உருவாகுது. அடுத்து 1926 த ஹில்டன் யங் கமிஷன். 1925 அதை அமைச்சிருப்பாங்க. 26 அது தன்னோட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்தியாவுக்குன்னு தனியாக ஒரு மைய வங்கி அப்படிங்கிற ஒரு அமைப்பு வேணும் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க பரிந்துரை பண்ணியிருப்பாங்க. இந்த அடிப்படையில் தான் 1934 இந்தியாவுடைய ரிசர்வ் வங்கியோட சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் 1935 அதுக்கு அடுத்த வருஷம் ஏப்ரல் 1 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நிறுவப்படுது. ஸோ 26 கமிஷன் ரிப்போர்ட் வந்திருக்கும். அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் இந்தியாவுக்குன்னு ஒரு மைய வங்கி கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க பரிந்துரை பண்ணியிருப்பாங்க. அப்போ ரிசர்வ் வங்கி கொண்டு வர காரணமான முக்கியமான அறிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா ஹில்டன் யங் கமிஷனுடைய அறிக்கை. இதோடைய தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா லார்ட் ரீடிங் அப்படிங்கிறவர் தான் இதற்கு வந்து தலைவராக அப்போ இருந்த வைஸ்ராயாக இருப்பார். ஸோ ரிசர்வ் பேங்க் நிறுவப்பட்டது. ரிசர்வ் பேங்க் நிறுவப்பட்டதுக்கப்புறம் 35 ரிசர்வ் பேங்க் நிறுவுறாங்க. 34 சட்டம், 35 ரிசர்வ் பேங்க் நிறுவப்படுது. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழித்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஆர்பிஐயோட ஹெட் குவார்ட்டர்ஸாக கல்கத்தாவிலேருந்து எங்கே கொண்டு வராங்க அப்படின்னா மும்பைக்கு கொண்டு வராங்க. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட். 34 ஆக்ட்டு. அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு வருஷம் கேப்பில் அடுத்த வருஷமே என்ன செய்கிறாங்க ஆர்பிஐ நிறுவுறாங்க. அப்புறம் 2 வருஷம் கழித்து அந்த கேபிட்டலை மும்பைக்கு மாற்றுறாங்க. திரும்ப 1948 ஜூலை 1 அப்போ தான் இந்திய தொழில் நிதி கழகம் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறாங்க. இது எதுக்காக அப்படின்னா தொழில் இண்டஸ்ட்ரியலுக்கான லாங் டேர்ம், மீடியமானது அதேமாதிரி லாங் டேர்ம் ஃபண்டுகளை உருவாக்குறது, அதை இன்வெஸ்ட்மெண்ட்டை உருவாக்குறது தான் இதோடைய மிக முக்கியமான வேலையாக இருக்குது. அதுவும் ஒரு இண்டஸ்ட்ரியல் செக்டாருக்காக டெவலப்மெண்ட் கொண்டு வரதுக்கான ஒரு பேங்கிங் செக்டார் தான் இந்த இந்திய தொழில் நிதி கழகம். அடுத்து 1949 ஜனவரி 1 ஆர்பிஐயை தேசியமயமாக்குது. அப்போ 35 கொண்டு வரப்பட்ட ஆர்பிஐ 49 தேசியமயமாக்கப்படுது. இங்கே வந்து ஏப்ரல் 1 கொண்டு வந்திருப்பாங்க. இங்கே ஜனவரி 1 தேசியமயமாக்கப்பட்டிருக்கும். ஸோ அதே ஆண்டு தான் 1949 ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க. வங்கிகளுக்காக நெறிமுறை சட்டம், வங்கிகளுடைய வரைமுறை, வங்கி என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது, எப்படிலாம் அப்ரூவல் வாங்கணும், எவ்வளோ கடன் வாங்கணும், என்ன எல்லாத்தையும் சொல்லக்கூடிய அந்த நெறிமுறை சட்டம், வங்கிகளுக்கான நெறிமுறை சட்டம் 49 கொண்டு வராங்க. திரும்ப 1951 ஸ்டேட் ஃபினான்ஷியல் கார்ப்பரேஷன் ஆக்ட் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. மாநில தொழில்நிதி கழகத்துக்காக சட்டம் கொண்டு வராங்க. அது முதல்ல நம்ம 48 பார்த்தோம் இந்திய தொழில் நிதி கழகம் அப்படின்னு. அந்த அடிப்படையில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனித்தனியாக இந்த மாதிரி தொழில்நிதி கழகங்கள் உருவாக்குற மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அதுதான் மாநில தொழில்நிதி கழக சட்டம். 1954 ஒரு கமிஷன், ஒரு கமிட்டி என்ன அப்படின்னா ஆல் இண்டியா ரூரல் கிரெடிட் சர்வே கமிட்டி என்ன செய்யுது அப்படின்னா ஊரக கடனாய்வு குழு அப்படிங்கிற ஒரு குழு அமைக்கிறாங்க. இது தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிக்குது. அது என்ன சொல்கிறது அப்படின்னா இம்பீரியல் பேங்க் பற்றி சொல்லியிருப்பாங்க. நம்ம பார்த்தோம்ல 806 வந்து பெங்கால் பேங்கு, 40 வந்து பாம்பே, 43 கடைசியாக மெட்ராஸ். ஸோ அந்த பெங்கால், பாம்பே, மெட்ராஸ், பெங்கால், பாம்பே, பிபாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பெங்கால், பாம்பே, மெட்ராஸ். ஸோ இந்த 3 வங்கிகளையும் ஒருங்கிணைச்சு 1921 இம்பீரியல் பேங்க்னு ஒன்று உருவாக்குறாங்க. இந்த இம்பீரியல் பேங்க் ரூரலில் பெரிய அளவில் இம்பேக்டை உருவாக்கலை அப்படிங்கிறத இவங்க அறிக்கையை சமர்ப்பிச்சிருப்பாங்க. இதுக்கு தலைமையாக யார் இருக்கா அப்படின்னா ஏடி கௌர்வாலா அப்படிங்கிறவர் இருப்பார். இவர் சொல்லியிருப்பார் இம்பீரியல் பேங்க் வந்து பெரிய அளவில், இம்பீரியல் பேங்க் நல்லா ஒர்க் ஆகுது, ஆனால் ரூரல் லெவலில், கிராமப்புற அளவில், ஊரக அளவில்
பெரிய அளவில் இது இன்னும் ரீச் ஆகலை அப்படிங்கிற விஷயத்தை இவர் சொல்லியிருப்பார். இந்த அறிக்கையின் அடிப்படையில் தான் என்ன செஞ்சுருப்பாங்க, இம்பீரியல் பேங்கை ஸ்டேட் பேங்காக உருவாக்கியிருப்பாங்க. அப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்பிஐ உருவாக காரணமான குழு எது அப்படின்னு கேட்டோன்னா கோர்வாலா குழு அல்லது அகில இந்திய ஊரக கடனாய்வு குழு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் 1955 ஜனவரி 5 தான் என்ன செய்கிறாங்க, ஐசிஐசிஐ பேங்க் கொண்டு வராங்க. ஐசிஐசிஐ பேங்க் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, இந்திய தொழிற்கடன் மற்றும் முதலீட்டு கழகம் அப்படிங்கிறது தான் ஐசிஐசிஐ பேங்குடைய விரிவாக்கம். அது 1955 ஜனவரி 5 கொண்டு வந்திருக்காங்க. 5 ஐசிஐசிஐயோட இதுவும் எத்தனை 5 1 2 3 4 5 எழுத்து, அதனால் 5 இருக்குது. ஸோ அந்த 55 இன்னொரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா இம்பீரியல் பேங்கை ஸ்டேட் பேங்காக மாற்றுறாங்க. இதுதான் நம்ம பார்த்துருப்போம். இந்த கோர்வாலா கமிட்டி வந்து சொல்லியிருப்பாங்க கிராமப்புற அளவில் பெரிய இம்பேக்ட் இல்லைன்னு. அப்போ அதை டெவலப் பண்ணுறதுக்காக இம்பீரியல் பேங்க் என்ன செஞ்சுருப்பாங்க, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஆரிஜின் எங்கன்னு பார்த்தோம்னா 806 840 43. இது 1921 மெர்ஜ் பண்ணப்படுது. 55 எஸ்பிஐயாக மாறுது. அதுக்கப்புறம் 59 எஸ்பிஐயுடைய துணை வங்கிகள் மற்றும் அதோடைய தொடர்புடைய அமைப்புகள் விரிவடையுது. எஸ்பிஐ வந்து 55 ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அதை இம்பீரியல் பேங்க் வந்து எஸ்பிஐயை மாற்றப்படுது சில நிபந்தனைகளோட. அதுக்கப்புறம் அது நிறைய துணை வங்கிகளை கொண்டு அது பெரிய அளவில் விரிவடையுது. ஏன்னா அதோட நோக்கம் என்ன அப்படின்னா ரூரல் லெவலில் இன்னும் நம்ம அந்த பேங்கெல்லாம் கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதுனால அது நிறையா பெரிய அளவில் விரிவுபடுத்துகிறாங்க. 1959 திரும்ப 1963 ஜூலை 1 ஏஆர்டிசி அக்ரிகல்ச்சரல் ரிஃபைனான்ஸ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. வேளாண் மறுகடன் மேம்பாட்டு கழகம் அப்படிங்கிற அமைப்பு கொண்டு வராங்க. 67 ஏடிஎம் அப்படிங்கிறது கொண்டு வரப்படுது. 1969 ஜூலை 19 2 முக்கியமான இன்சிடெண்ட். இந்த தேசியமயமாக்கலை பொறுத்த வரைக்கும் 2 இன்சிடெண்ட், ஒன்று 69 இன்னொன்று 80. 69 80. 69 14 பேங்க், 80 6 பேங்க் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த 2 இது முக்கியமானது, நேஷ்னலைஸ் ஆனதில் ரொம்ப முக்கியமானது. இதில் 14 முக்கிய வங்கிகள் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா தேசியமயமாக்கியிருப்பாங்க. ஆர்பிஐ தேசியமயமாக்கப்பட்டது எப்போ, 1949 தேசியமயமாக்கியிருப்பாங்க. அதேமாதிரி 49 ஆர்பிஐ, 69 14 பேங்க், 80 6 பேங்க். அப்படி தானே 49 ஜனவரி 1 வந்து தேசியமயமாக்கப்பட்டிருக்கும். 69 இந்த பேங்க்லாம் 20 வருஷம் கழித்து ஒரு 14 பேங்கை மறுபடியும் நேஷ்னலைஸ் ஆக்குறாங்க. இது என்னெல்லாம் பேங்க் அப்படின்னு பார்த்தோம்னா அலகாபாத் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, கனரா பேங்க்கு, மத்திய வங்கி, தேனா வங்கி, இந்தியன் வங்கி, அடுத்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க், சிண்டிகேட் பேங்க்கு, யூனியன் பேங்க்கு, யுனைடெட் பேங்க்கு, யூகோ பேங்க்கு, பேங்க் ஆஃப் இந்தியா. இது எல்லாமே இந்த 14 பேங்க்கும் எந்த அடிப்படையில்னா அந்த காலகட்டத்தில் 50 கோடிக்கு மேலே டெபாசிட் வைப்பு தொகை வைத்திருக்கக்கூடிய வங்கிகள் எதுன்னு பார்க்குறாங்க. இந்த 14 வங்கிகள் அந்த கேட்டகரிக்கில் வருது. அப்போ எந்த அடிப்படைன்னு பார்த்தோம்னா 50 கோடிக்கு மேலே அவங்க வைப்பு தொகை வச்சுருக்கக்கூடிய ஒரு வங்கிகள். இந்த 14 வங்கிகளையும் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, தேசியமயமாக்குறாங்க. 1973 55 ஐசிஐசிஐ தொடங்கப்படுது. ஜனவரி 5 அந்த ஐசிஐசிஐ பேங்க் தனக்கான நிதி எங்கேருந்து வாங்குது, பன்னாட்டு மூலதன அங்காடியிலிருந்தே பெறுது. எப்போ 73 இருந்து 73க்கு அப்புறம் அது தனக்கு தேவையான நிதி எங்கேருந்து வாங்குது, இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய அந்த மூலதன அங்காடி அங்கேருந்து என்ன செய்கிறாங்க, இந்த அமௌண்ட்டை வாங்கிக்கிறாங்க. அடுத்து 75 தான் ஆர்ஆர்பிங்கிறத கொண்டு வராங்க. ஆர்ஆர்பி அப்படின்னா ரீஜினல் ரூரல் பேங்க்ஸ், வட்டார அளவில் இருக்கக்கூடிய ஊரக வங்கிகள். ஸோ இந்த ஆர்ஆர்பி அப்படிங்கிறது கிராமப்புறத்தில் கொண்டு வரப்பட்ட, கிராம வளர்ச்சிக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான வங்கிகள். இந்த ஆர்ஆர்பி 75 கொண்டு வந்திருக்காங்க. ஆர்ஆர்பி அப்படின்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும், ரயில்வே ரிக்ரூட்மெண்ட் போர்டு. அதே மாதிரி ஆர்ஆர்பிங்கிறது ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். 1976 பிப்ரவரி 15 வரைக்கும் என்ன இருந்துச்சு அப்படின்னா இந்த ஐடிபிஐனா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஐடிபிஐ இந்திய ரிசர்வ் வங்கியோட ஒரு முழு துணை அமைப்பாக தான் இருந்துச்சு. ஐடிபிஐங்கிறது 1976 பிப்ரவரி 15 வரைக்கும் ஆர்பிஐயுடைய ஒரு துணை அமைப்பு தான் ஐடிபிஐங்கிறது. 76 பிப்ரவரி 16 என்ன செய்கிறாங்க அப்படின்னா அதை ஆர்பிஐயோட துணை அமைப்பாக இருந்து மாற்றி அதை இந்திய அரசுக்கு சொந்தமான தன்னாட்சி பெற்ற ஒரு கழகமாக ஆர்பிஐயை ஐடிபிஐயை மாற்றுறாங்க. அப்போ ஐடிபிஐங்கிறது ஆக்சுவலாக ஆர்பிஐயோடைய ஒரு துணை அமைப்பாக தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அது தனி அமைப்பாக மாற்றுறாங்க. 80 ஏப்ரல் 15
ஏப்ரல் 15 6 வங்கிகளை தேசியமயமாக்குறாங்க. ஏற்கனவே 14 ஆர்பிஐ ஒன்று தேசியமயமாக இருக்கும். அப்போ 50 கோடின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ 200 கோடிக்கு மேலே வைப்பு தொகை உள்ள ஒரு 6 வங்கிகள். ஆந்திரா வங்கி, கார்ப்பரேஷன் வங்கி, நியூ பேங்க் ஆஃப் இந்தியா, ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ், பஞ்சாப் சிந்து வங்கி, விஜயா வங்கி. ஸோ இது எல்லாமே இந்த 6 வங்கிகளும் 1980 கொண்டு வரப்பட்டிருக்கும், தேசியமயமாக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த அலகாபாத் பேங்கை இந்தியன் வங்கி கூட இணைச்சிருப்பாங்க. அதே மாதிரி சிண்டிகேட் வங்கியை கனரா பேங்க் கூட இணைச்சிருப்பாங்க. ரெண்டாச்சா இணைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா மூணாவது இந்த யூனியன் வங்கி, ஆந்திரா வங்கி, கார்ப்பரேஷன் வங்கி, இது ரெண்டையும் யூனியன் வங்கி கூட மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ், அதே மாதிரி யுனைடெட் பேங்க், இந்த 2 பேங்கையும் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கில் மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் மெர்ஜ் நடந்தக்கூடிய விஷயங்கள். ஸோ அலகாபாத் பேங்க் அப்படிங்கிறது இந்தியன் பேங்கோட மெர்ஜ் ஆகிருக்கும். சிண்டிகேட் பேங்க் வந்து கனரா பேங்கோட மெர்ஜ் ஆகிருக்கும். மூணாவது 2 எப்படியெல்லாம் அப்படின்னா, இப்போ ஆந்திரா அண்ட் கார்ப்பரேஷன் பேங்க் இந்த ரெண்டுமே எங்கே கொண்டு சேர்ந்துருப்பாங்க, யூனியன் பேங்க்கில் கொண்டு சேர்ந்துருப்பாங்க. அடுத்து ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸும் யுனைடெட் பேங்க்கும் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கில் கொண்டு சேர்ந்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மெர்ஜி, ஒரு 2 பேங்க்கும் அந்த பேங்க்கில் கொண்டு இணைச்சிருப்பாங்க. இந்த மாதிரி வங்கி இணைப்புகள் அப்பப்போ நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஸோ 1982 மார்ச்சில் எக்ஸிம் பேங்க் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. எக்ஸிம் பேங்க் அப்படிங்கிறது ஏற்றுமதி இறக்குமதிக்கான வங்கி. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. எக்ஸிம் பேங்க் வந்து 82 எக்ஸிம் பேங்க், எக்ஸிம் பேங்க். அதே காலகட்டத்தில் தான் நபார்டும் கொண்டு வரது. அப்போ நம்ம எக்ஸிம் பேங்க் பெருசாக படிச்சிருக்க மாட்டோம், ஆனால் நபார்டு நமக்கு தெரியும். 82 தான் நபார்டு கொண்டு வந்தாங்க. நபார்டு கொண்டு வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான், 3 மாதத்துக்கு முன்னாடி, 4 மாதத்துக்கு முன்னாடி தான் என்ன கொண்டு வந்தாங்க, 4 மாதத்துக்கு முன்னாடி தான் எக்ஸிம் கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ நபார்டு பக்கத்தில் எக்ஸிமை ஞாபகம் வச்சுக்கணும். நபார்டு அப்படிங்கிறது நேஷ்னல் பேங்க் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். ஊரக பகுதிகளில் வேளாண்மை வளர்ச்சிக்காக கொண்டு வரப்பட்ட மிக முக்கியமான வங்கி தான் என்னது, நபார்டு பேங்க். ஊரக டெவலப்மெண்ட்டு 2 விஷயம், ஒன்று ஊரக வளர்ச்சி, இன்னொன்று வேளாண்மை. இந்த அடிப்படையில் கொண்டு வரப்பட்டது தான் நபார்டு பேங்க். அடுத்து 95 இந்த ஆர்பிஐ என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பேங்கிங் ஓம்பட்ஸ்மேன் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. அது என்ன அப்படின்னா, வங்கிகளுக்கான குறை தீர்ப்பாயம். ஓம்பட்ஸ்மேன் அப்படிங்கிற ஸ்கீம் என்ன அப்படின்னா, வங்கிகளுக்கான குறை தீர்ப்பாயம். வங்கிகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த குறைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த பேங்கிங் ஓம்பட்ஸ்மேன். அது வந்து 1995 ஆர்பிஐ அறிமுகப்படுத்துகிறாங்க. 99 ஃபெமா ஆக்ட் கொண்டு வராங்க. ஃபெமா ஆக்ட் அப்படின்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட், அயல்நாட்டு செலாவணி மேலாண்மை சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வராங்க. 2007 பேமெண்ட் அண்ட் பிஎஸ்எஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் ஆக்ட், செலுத்துதல் மற்றும் தீர்வு சட்டம். இது எல்லாமே வங்கிகள் தொடர்புடைய ஒரு முக்கியமான சட்டங்கள். 2010 ஜூலை 15 தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த உதயகுமார் அப்படிங்கிறவரால் என்ன செய்யப்பட்டது, ரூபாய்க்கான அந்த குறியீடு அப்படிங்கிறது வடிவமைக்கப்பட்டது. அவர் யார் அப்படின்னா, விழுப்புரம்ங்கிறார் தான் உதயகுமார் அப்படிங்கிறவர். அந்த இந்திய ரூபாய் குறியீடை கவர்மெண்ட் எப்போ அங்கீகரிச்சது அப்படின்னா 2010 ஜூலை 15. அடுத்து 2015 ஆகஸ்ட்டில் இந்தியாவுடைய ஆர்பிஐயுடைய பர்மிஷன் லைசன்ஸ் வாங்கி பேடிஎம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கப்பட்டது. பேடிஎம் ஆரம்பிக்கப்பட்டது 2015 ஆகஸ்ட். அடுத்து 2016 நவம்பர் 8 நம்ம வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள், டிமானிட்டைசேஷன். ஸோ டிமானிட்டைசேஷன் அப்படிங்கிறது பண மதிப்பு நீக்கம், 500 ரூபா 1000 ரூபா அப்படிங்கிறது செல்லாது அப்படின்னு அறிவிக்கப்பட்டது. பிரதமர் மோடி அவர்கள் அறிவித்தாங்க. ஸோ இது வந்து 2016 நவம்பர் 8. கருப்பு பணத்தை ஒழிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாக அது சொல்லப்படுது. 2017 ஏப்ரல் 1 5 இணை வங்கிகளோட பாரதிய மகிழா வங்கியும் சேர்ந்து பாரதிய ஸ்டேட் வங்கியாக தொடங்கப்படுது. எஸ்பிஐ அப்படிங்கிறது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத திரும்ப என்ன செய்கிறாங்க, ஒரு 5 பேங்க் அது கூட சேர்க்குறாங்க. அது கூட பாரதிய மகிழா வங்கி ஒரு வங்கி, 6 வங்கிகளை மறுபடி சேர்த்து அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. என்னது, பாரத ஸ்டேட் வங்கி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 5 இணை வங்கிகள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பைக்கனார் ஸ்டேட் வங்கி, ஜெய்ப்பூர் ஸ்டேட் வங்கி, மைசூர் ஸ்டேட் வங்கி, பாட்டியாலா ஸ்டேட் வங்கி, திருவாங்கூர் ஸ்டேட் வங்கி. அதாவது இந்த 5 பேங்கு, அதுபோக பாரதிய மகிழா வங்கி அதையும் இணைஞ்சு செய்கிறாங்க, அதை பாரத ஸ்டேட் வங்கியாக அறிவிக்கிறாங்க.
அடுத்து 2018-19 காலகட்டத்தில் இந்திய ரிசர்வ் பேங்கு தன்னுடைய உபரி நிதியிலேருந்து மத்திய அரசுக்கு எவ்வளோ கொடுக்குது அப்படின்னா முதல்ல ஆர்பிஐ வந்து மத்திய அரசுக்கு 68,000 கோடி கொடுக்குது. அதுக்கப்புறம் மத்திய அரசு என்ன செய்யுது அப்படின்னா வங்கிகளுக்கு 68,000 கோடி அப்படிங்கிறத கொடுக்குது. இவ்வளோ தான் நமக்கு முக்கியமான தகவல். இருந்தாலும் புத்தகத்தில் இருக்கக்கூடிய வங்கிகள் தொடர்பான மற்ற முக்கியமான ஆண்டுகள்னு பார்த்தோம்னா 1157 தான் இந்தியாவிலே முதல் கடன் நிதி வழங்கக்கூடிய ஒரு வங்கி வெனிஸ் வங்கி அப்படிங்கிறது கொண்டு வரப்படுது. 1656 இந்தியாவுடைய முதல் உலகின் முதல் மைய வங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்வீடன் நாட்டு ரிக்ஸ் வங்கி, முதல்ல கடன் நிதி வழங்கக்கூடிய வங்கினா வெனிஸ் பேங்க், முதல் மைய வங்கி. இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்பிஐ மாதிரி முக்கியமான ஒரே கவர்மெண்ட்டோட முக்கியமான ஒரு மையமாக அறியக்கூடிய ஒரு வங்கி, அரசோடைய அதிகாரப்பூர்வமான ஒரு வங்கி, மற்ற வங்கிகளுக்கு மேலே இருக்கக்கூடிய அது ஒரு உச்சபட்ச அதிகாரம் பெற்ற ஒரு வங்கி. அப்படிப்பட்ட முதல் மைய வங்கி வந்து ஸ்வீடன் நாட்டோட ரிஸ்க் வங்கி அப்படிங்கிறது தான். இது ஒரு தனியார் வங்கியிலேருந்து தோன்றிய ஒரு அமைப்பு தான். 1956 1694 இங்கிலாந்து பேங்க் அப்படிங்கிறது நிறுவப்படுது. 1864 வங்கிகளை அடிப்படையில் தோற்றுவிக்கப்பட்டு பணத்தை வெளியிட்ட முதல் மைய வங்கி அப்படிங்கிறது இங்கிலாந்து பேங்க் தான். முதல் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த வங்கி கலையின் அடிப்படையில் தோற்றுவிக்கப்பட்டு பணத்தை வெளியிட்ட முதல் மைய வங்கி. பணத்தை வெளியிட்ட முதல் மைய வங்கி அப்படின்னா இங்கிலாந்து பேங்க் 1864. 1894 ஆரம்பித்து 1864 தான் முதல்ல என்ன செய்கிறாங்க பணத்தை வெளியிடுறாங்க. 1897 இந்த நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஸ்வீடன் நாட்டு ரிஸ்க் வங்கி அப்படிங்கிறது. ஸோ அந்த ரிக்ஸ் வங்கி அப்படிங்கிறது பணத்தை வெளியிடுவதற்கு முழு உரிமை எப்போ பெறுது? 97. 1856 ரிக்ஸ் பேங்க் கொண்டு வந்துட்டாங்க. 97 தான் அது வந்து பணம் வெளியிடுறதுக்கான உரிமையை பெறுது. அதுக்கப்புறம் 1920 பிரசல்ஸ் நகரில் கூட்டப்பட்ட பன்னாட்டு நிதிய மாநாடு இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்பரேஷனில் ஒரு தீர்மானம் கொண்டு வர்றாங்க. என்ன அப்படின்னா எல்லா நாடுகள்லேயும் மைய வங்கிங்கிற அமைப்பு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரசல்ஸ் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கான்ஃபரன்ஸில் ஒரு விஷயம் பேசப்படுது. அந்த அடிப்படையில் நிறைய பேங்க் வந்து உருவாச்சுது. 1921 தென்னாப்பிரிக்காவுக்கான மைய வங்கி, அடுத்து 28 சீனாவுக்கான மைய வங்கி, 34 இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் ரிசர்வ் பேங்க் கொண்டு வராங்க. ரிசர்வ் பேங்க் கொண்டு வரதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. என்னது 1924 அவங்க இந்த ரிப்போர்ட் வரும். 1934 ரிசர்வ் பேங்க் ஆக்ட் வரும். 35 ரிசர்வ் பேங்க் அப்படிங்கிறது ஃபார்ம் பண்ணுவாங்க. அதே காலகட்டத்தில் அமெரிக்காவில் செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆக்ட் பிணைய பரிவர்த்தனை சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வராங்க. 50 நம்ம சிலோன் ஸ்ரீலங்காவுடைய மைய வங்கி அப்படிங்கிறது கொண்டு வரப்படுது. 54 இஸ்ரேலுடைய மைய வங்கி அப்படிங்கிறது கொண்டு வரப்படுது. ஸோ இதுதான் பேங்கிங் சம்மந்தமான முக்கியமான ஒரு ஆண்டுகள். அதோடு சேர்ந்து சில நிகழ்வுகளையும் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து இன்னொரு காலவரிசையில் பார்க்கலாம். நன்றி.